ஐயோ அங்க ஒரு ஆளுமே பிடிச்சிருச்சு. கேட்க மாட்டீங்க. ஐயோ அங்க ஒரு ஆளுமே பிடிச்சிருச்சு. திமுகவினர் நடத்திய போராட்டத்தில் நிர்வாகியின் சட்டையில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக எம்பிக்களை அநாகரிகமாக பேசியதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்த போது திமுக நிர்வாகியின் சட்டையில் தீப்பற்றி இருக்கிறது. பின்னர் அருகில் இருந்த மற்ற திமுக நிர்வாகிகள் சட்டையில் பற்றிய தீயை அணைத்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹேமலதா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஹேமலதா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு கல்வி நிதி தொடர்பாக தமிழக எம்பிக்கள் கேள்வி முன்வைத்த நிலையில அதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுவதாக கூறி தமிழக எம்பிக்கள் அரசாங்கமற்ற முறையிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள் என்று சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து தெரிவித்தார். இதனால திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த மத்திய அமைச்சர் பேசிய இந்த அவதூறு குறித்து பல்வேறு போராட்டங்கள்ல திமுக சார்பில் நடத்திட்டு வராங்க. இந்நிலையில இதன் ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா தேனி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நேரு சிலை பகுதியில பாத்தீங்கன்னா சரவணன் எம்எல்ஏ அவர் தலைமையில சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா திமுகவினர் அவருடைய உருவ உண்மையை எரிக்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகி அந்த ராஜேஷ் என்பவருடைய சட்டையில அந்த உருவ உண்மைக்கு தீ வைக்கும் பொழுது சட்டையில தீப்பற்றியது. பின்னாடி அருகில் இருந்த நிர்வாகிகள் அவர் சட்டையில பற்றிய தீயை அணைத்தனர். இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டு இதே மாதிரி போடி நாயக்கனூர் தேவர் சிலை முன்பும் திமுக நகர கழக சார்பில் பாத்தீங்கன்னா உருவ பொம்மை எரிப்பு நடைபெற்றது. அப்போது பாத்தீங்கன்னா போடி நாயக்கனூர் 1வது வார்டை சேர்ந்த செயலாளர் சந்திரசேகரன் அவருடைய வேட்டியிலையும் தீ பிடிச்சிருச்சு. அதை சுதாரித்து அவர் என்ன பண்ணாரு, வேட்டியை கழட்டி போட்டுட்டு நிலையில போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். இதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னாடி அவருக்கு ஏற்பட்ட தீ காயத்தை தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்தனர். இந்த 2 சம்பவத்துல பாத்தீங்கன்னா அங்க பெரும் பரபரப்பு நிலவுன்னு சொல்லலாம். நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.